சம்மந்தப்பட்ட கிளிய போது இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னையிலேருந்து ஃபுட்பால் வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஃபுட்பால் வேர்ல்டு கப் காண்டி நிறைய பேர் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த தடவை ஃபுட்பால் வேர்ல்டு கப்பில் நிறைய டீம் வந்து விளையாடுறாங்க. எப்போவுமே 32 டீம் தான் வந்து விளையாடுவாங்க. ஆனால் இந்த தடவை எப்பயும் இல்லாத அளவுக்கு 48 டீம் வந்து விளையாடுறாங்க. இதனால வழக்கமாக 64 மேட்சஸ் தான் வந்து நடக்கும். ஆனால் இந்த தடவை 104 மேட்சஸ் வந்து நடக்க போகுது. இதனால இந்த தடவை ஃபுட்பால் வேர்ல்டு கப் ரொம்ப கோலாகலமாக வந்து இருக்க போகுதுங்க. இதில் எந்த ஃபார்மேட்டில் வந்து நடக்க போகுது அப்படின்னா, மொத்தம் 48 டீம் இருக்கிறனால மொத்தம் வந்து ஒரு குரூப்புக்கு 4 டீம் அப்படின்னு சொல்லிட்டு 12 குரூப்பாக வந்து பிரிப்பாங்க. இதில் ஒவ்வொரு குரூப்லையும் ஃபஸ்ட்டு 2 இடத்த பிடிக்கிற டீம் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸ்க்கு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களில் பெஸ்ட்டு 8 டீமை வந்து செலக்ட் பண்ணி அவங்களையும் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அந்த 8 டீமை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட பாயிண்ட்ஸ் அடிப்படையில், அவங்களோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் கோல்ஸ் அடிப்படையில் வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் டீமுக்கு வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் 32 வந்து ஸ்டார்ட் ஆகும். அது எல்லாமே நாக் அவுட் மேட்சஸாக தான் வந்து இருக்கும். யாரெல்லாம் வின் பண்ணுறாங்களோ அவங்க அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க, ரவுண்ட் ஆஃப் 16க்கு போவாங்க. யாரெல்லாம் தோக்குறாங்களோ அவங்க அப்படியே வந்து வெளியே வந்துடுவாங்க. இதனால் இந்த தடவை வந்து ஃபுட்பால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்க போகுது. அதனால் இந்த தடவை ஃபுட்பால் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விருந்தாக வந்து அமைய போகுதுங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த தடவை ஃபுட்பால் வேர்ல்டு கப்பை யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதை சொல்லுங்க அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. இந்த தடவை ஃபுட்பால் வேர்ல்டு கப்பை ஸ்பெயின் வந்து வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் வந்துருக்குங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி யூரோ கப்லாம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க இந்த தடவை கப்படிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸு, போன தடவையே ஃப்ரான்ஸ் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. அதில் எம்பபே வந்து மரண மாஸ் காட்டினார். அதே மாதிரி இந்த தடவையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கிலாந்தும் ஃபுட்பால் வேர்ல்டு கப்பை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. பிரேசிலும் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் போன தடவை கப்படித்த மாதிரி அர்ஜென்டினாவும் இந்த தடவை கப்படிக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா மெஸ்ஸியை பொறுத்த வரைக்கும், எப்பா இது எனக்கு கடைசி வேர்ல்டு கப்பு, நான் கப்படிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன், அப்போ தான் எனக்கு மெமரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அர்ஜென்டினா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவங்களும் கப்படிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ரொனால்டோ டீம் போர்ச்சுகலும் வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. மொத்தத்தில் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வின் பண்ணுவாங்க, அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. ஆன் சுச்சுவேஷனில், ஆன் ஸ்பாட்டில் யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து கப்படிக்க முடியும். போன தடவை ஃபுட்பால் வேர்ல்டு கப்பே நம்ம நல்லா கவர் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். இந்த தடவையும் அதே மாதிரி எல்லா மேட்சஸை வந்து கவர் பண்ணுவோம். நீங்கள் இந்த தடவை ஃபுட்பால் வேர்ல்டு கப்பை யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.